சேனல் பேர் ஞாபகம் இல்ல. ஆனாலும் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் அவங்க போடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி வைக்கிறேன். அது வந்து ரீல்ஸ் தான். ஈஸியான ஒரு பாசிப்பயிறு கறி தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் நானும் செய்ய போகிறேன். காலையில பாசிப்பயிரெலாம் வேக வச்சுட்டேன். அதுக்கு காம்பினேஷனாக நேற்று வந்து வாழைக்காய், முருங்கைக்காய்லாம் வாங்கியதுனால அவியலும் செய்ய போகிறேன். 2 வாழைக்காய் மட்டும் சின்னதாக கட் பண்ணி வறுவல் செய்கிறதுக்காக வேக போட்டுட்டேன். இந்த பாசிப்பயிறு கறி வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம சும்மா உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணது நான் சேர்க்காம போயிட்டேன். நீங்கள் வந்து செய்யும்போது அதுவும் ஆட் பண்ணிக்கிங்க. ரெசிபி பார்த்துட்டிங்கன்னா கடுகு, பெரிய ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு நிறையவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு தாளித்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி இருக்குல்ல, அதில் வந்து தனியாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கணும். நான் ஆக்சுவலி அது மட்டும் ஆட் பண்ணல. தேங்காய், சின்ன ஜீரகம்லாம் அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட வேண்டியதான். இது வந்து நல்லா தண்ணியாகவும் வச்சுக்கலாம், கொஞ்சம் திக்காகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் நம்ம சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சேன். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பசினால சீக்கிரமாக சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வற்றல், பப்படம் எல்லாம் ஃப்ரை பண்ணினது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையினால எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. பிரசாதம் எதுவுமே இன்றைக்கி பண்ணவும் இல்லை.